அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் 24லேருந்து நவம்பர் 22க்குள்ளே பிறந்த ஜாதகருடைய குணநலன்களை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு உங்களை பற்றிய அபிப்பிராயம் அதிகம். நாம் எப்படிப்பட்டவர் என்று தெரியும், எப்படிப்பட்டவர் அல்ல என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த எண்ணத்தை மாற்ற யாராலும் முடியாது. உங்களை ஒருவர் அவமதிக்கிறாரா, துடைத்தெறிந்து விடுவீர்கள். உங்களை ஒருவர் பாராட்டுகிறாரா, கடுகளவும் மயங்க மாட்டீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை யார் எவ்வளவு தூண்டினாலும் உங்கள் முகத்தில் ஒரு தசையும் அசையாது. உங்கள் முகத்தை அப்படி கல்போல் வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு பெருமை. உங்களிடம் ஒருவர் அபிப்பிராயம் யோசனையோ கேட்டால் உள்ளது உள்ளபடி சொல்லிவிடுவீர்கள். நீங்கள் ஒருவரை பாராட்டினால் அதை பொக்கிஷமாக அவர் கருத வேண்டும். அந்த அறிவுரையை ஏற்று நடக்கிறவர்களுக்கு உண்மையிலே நல்ல காலம்தான். மதத்தில் உங்களுக்கு அக்கறை இருக்கும். பிறப்பையும் இறப்பையும் பற்றி தீவிரமாக சிந்திப்பீர்கள். சீர்திருத்த கருத்துக்களும் தோன்றும். உங்களுடைய அபிலாஷை வெளிப்படையாக தெரியாது, ஆனால் மேலே முன்னேறுவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காலமெல்லாம் அமைதியாக காத்திருப்பீர்கள். இன்னும் மேலான நிலை கிடைக்க உங்களுக்கு தகுதி உண்டு என்று நீங்கள் நம்புவீர்கள். நீங்கள் ஒன்றை அடைய விரும்பினால் அது வெறும் கனவாக இருக்காது, நிச்சயம் நிறைவேறும். உங்களுக்கு கோபம் வந்தால் எரிமலை போல் வரும். ஒருவர் உங்கள் நாவினால் வாங்கும் அடியை ஜென்மத்திற்கு மறக்க மாட்டார். ஜெயிக்க வேண்டும் என்பதே உங்களது ஜபம். எப்போதும் தோல்வி நேர்ந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பகுதி இழந்துவிட்டதாக நினைப்பீர்கள். எல்லாவற்றிலும் தரம் பார்ப்பீர்கள். எனவே நட்பு வட்டாரத்தில் கண்ணாபின்னாவென்று நட்பு வைத்து கொள்ள மாட்டீர்கள். யார் உங்களோட தகுதிக்கு வருகிறார்களோ அவர்களை மட்டுமே நண்பர்களாக வைத்துக்கொள்வீர்கள். இதே இந்த செய்திக்குள்ளே பிறந்த பெண்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்களிடம் ஒரு மர்மமான ஆழமான அழகு இருக்கிறது. நீங்கள் யாரையும் கவருவீர்கள். தன்னம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்களுக்கு ஒரே வருத்தம்தான், ஆனாமல் பிறக்காமல் போய்விட்டோமே என்று. உங்களுடைய அடக்கமான நிதானமான போக்கை மீறி கோபம் வரும்போது அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. வெறுப்பு வரும்போது விஷமாக வெறுப்பீர்கள். அன்பு என்றால் அமிர்த தாரையாக கொட்டுவீர்கள். துணிச்சல் காரணமாக சில விஷயங்களில் ஆழம் தெரியாமல் காலை விடுவதுண்டு. ஆனால் முன்னை காட்டிலும் தூய்மையான பலமாக வெளிப்படுத்துவீர்கள். உங்களிடம் யாரும் எந்த ரகசியத்தையும் சொல்லலாம். கணவனிடம் கூட அதை சொல்ல மாட்டீர்கள். உங்களை பற்றிய ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கென்ற சில உணர்ச்சிகள் எண்ணங்கள் உண்டு. அதை யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். உங்களுக்கு ரோஷம் ஜாஸ்தி. கணவர் ஒரு நாள் கோபித்து கொண்டால் நீங்கள் ஒரு மாதம் அவரோடு பேச மாட்டீர்கள். உங்கள் சமையல் யாரேனும் குறை சொல்லிவிட்டால், அது அம்மாவாக இருந்தாலும் அவர்களை சாப்பிட அழைக்க மாட்டீர்கள். நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைபர் மேலே வந்துகிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமா ஒரு ஜோதிடத்தில் ஒரு பகுதியில் இந்த எண்கணிதம் முதல்ல முடிச்சிடுறேன். இந்த எண்கணித அடிப்படையில் குணநலங்களை முடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜோதிடத்தில் அடிப்படை என்னென்ன கருத்துக்கள் இருக்குதோ அதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.